வெல்கம் டு த ஷோ ஆஃப் யோசி ஜோசி. யோசி ஜோசியா, அதாவது ஜோசியங்களை நீங்க யோசிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு போறதா இந்த ஷோ. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இதுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, February 14 வேற வருது, லவ்வர்ஸ் டே. எப்படி நமக்கு காதல்னா பிடிக்காது அப்படி நம்ம வெளியே சொன்னாலும் மனசுல நீங்க எவ்வளவு ஏங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எபிசோட் 1ல 2025ல யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும்னு பாத்துடலாம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருப்பீங்க. இருந்தாலும் 7.5 சனிலாம் வருதுன்னு சொல்லி உங்களை பயப்படுத்துவாங்க. ஆனா உங்க லவ் லைஃப் எப்படி தெரியுமா இருக்க போகுது? இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் லவ் பண்ண போறவங்களாலும் சரி, லவ் ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான ஒரே திருப்பம் என்னன்னா, உங்களை தேடி கம்ஃபர்டபுளான பர்சன் ஒருத்தர் வர போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்களா, அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சன் வர போறாங்களா. அவங்க வந்து உங்களோட சோல்மெட்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா. சோ மேஷராசி நண்பர்களே, உங்களோட கம்ஃபர்டபிள் பர்சன் எவனோ உங்க கூடயே இருக்காங்க, எவனோ சீக்கிரமா லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல யார் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கடகராசி. கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா 2025ல இவங்க சூப்பரா வரப்போறாங்கன்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவங்களோட லவ் லைஃப் யாராவது சொன்னாங்களா? நான் இருக்கிறேன். சரி, என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போற நபர் வந்து ரொம்ப பக்தியில ரொம்ப நிறைஞ்ச நபர். அதாவது பாத்தீங்கன்னா, சாமி விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா கும்பிட்டு, ஐயோ சாமியை தப்பா சொல்லாத, சாமி கண்ணு குத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற நபர் உங்க கூட வர போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற பக்திய உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்க. அது பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். சோ உங்களை தேடி வர போறவங்க சாமி பிள்ளையா வருவாங்க அப்படிங்கறதா வந்துட்டு ஒரு உண்மை செய்தி. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, துலாம் ராசி. வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படின்னு அவங்க ராசி பலன்ல இருக்கிற இந்த கோல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். உங்க லவ் லைஃப் அப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம இருக்கும். ஆனா நிஜத்துல அப்படி கிடையாது. இந்த 2025ல நீங்க நிறைய திருப்பங்கள் பாப்பீங்கன்னு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, உங்ககிட்ட நம்பிக்கையா, அதாவது வந்து நான் வந்து என் லைஃப்ல இவ்வளவு கோல்ஸ் வச்சிருக்கேன், நீயும் வந்து இந்த மாதிரி கோல்ஸ் வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாதிக்கலாமா, சரத்குமார் மாதிரி. உங்க லைஃப் பாத்தீங்கன்னா ஒரே பாட்ல ஓஹோன்னு வளர்ப்போது. சோ துலாம் ராசி கப்புள்ஸ், பி ரெடி. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நயன்தாராக்கு ரொம்ப பிடித்தமான ராசி தனுஷ் ராசி. தனுஷ் ராசி நேயர்களே, உங்களுக்கு வரப்போற லவ்வர் எப்படி இருக்க போறாங்க பாத்தீங்கன்னா, உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி. ஆல்ரெடி நீங்களே 10 செருப்படி வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் டே எத்தனை அடி வாங்கினாலும் அடுத்த அடி வாங்குறதுக்குள்ள நான் உன்னை காப்பாத்திடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ்வர் வர போறாங்க. அடுத்த இந்த லிஸ்ட்ல ஃபைனலா நம்ம பார்க்க போற ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா, மீனம். உங்க வாழ்க்கையிலயும் மீனராசி மாதிரி தண்ணில தத்தளிச்சிட்டு இருக்குன்னு ஐ நோ. பட் உங்க காதல் வாழ்க்கை தண்ணீரை தத்தளிக்காது, காத்துல மிதக்க போகுது. அதாவது உங்க ராசிக்காரருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான லவ் லைஃப் அமைய போதான். சண்டையோ ஏதோ அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அவுட்டிங் போவீங்களா, நிறைய டேட்டிங் போவீங்க. அதான் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டையே வராது அந்த வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி மீன ராசிக்கு எழுதியிருக்காங்க. சோ இந்த 5 ராசிகள்ல உங்க ராசிகள் வந்திருந்தா உங்க லவ் லைஃப் எப்படி இருக்கு இப்ப வரைக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வாரம் போடுற யோசி ஜோசியில உங்ககிட்ட வந்து நான் சந்திப்பேன்.